இந்த ஜென்மத்துல நீ அவளுக்கு அக்கா ஆகணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேனே, நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் வச்சுக்கேன், நீ அக்கா ஆயிடுவ, இவனுக்கெல்லாம் அவ சித்தி ஆயிடுவ. ஏன் சொல்லல? இங்க நடக்கிறது எங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லக்கூடாதுல்ல. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா. போய் ஏடிஎம்ல இப்ப பணம் எடுத்துட்டு வாங்க. நீங்க என் அம்மா அப்பா பத்தி பேசினதும் என் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நாம கொஞ்சம் பார்க் வரைக்கும் போய் பேசலாமா? ஆஃப் கோர்ஸ். போடி. படா. என்னங்க கும்பல், என்ன கான்ஸ்பிரசி? வாங்க குடும்ப தலைவரே வாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, பொடி வச்சு கேக்குறாளே, தெரியலையே. வெட்டிங் டேயா இல்லையோ, நீயே சொல்றேன். என்னப்பா அம்மாவோட பர்த்டே வந்துட்டியா நீ? அச்சோ, இன்னைக்கு அம்மாவோட பர்த்டேயா? ஏதோ ஒரு கெட்ட நாள்னு எனக்கு தெரியும், பட் எந்த கெட்ட நாள்னு எனக்கு டக்குன்னு மறந்து போயிடுது, சாரி. உங்க தம்பி கல்யாண கிருஷ்ணன் அவரு ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு gift கொடுத்திருக்காரு. நீங்க தொட்டு தாலி கட்டின புருஷன் மறந்துட்டீங்க. சரியான ஞாபகம் மறதி. ஞாபகம் மறதி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மேனேஜர் பீனாவோட பிறந்தநாள் அக்டோபர் 16 ஞாபகத்துல இருக்கு. ரிசப்ஷனிஸ்ட் பரிமளா நவம்பர் 8 ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் வந்து அபிநயா எங்க ஆபீஸ் ஸ்டெனோகிராஃபர், அவங்க ஜூன் 7 ஞாபகம் இருக்கு. அம்மா அப்பா மறக்கல. எங்க ஹாப்பி பர்த்டே சொன்னா gift வாங்கி கொடுக்கணுமோன்னு மறந்த மாதிரி நடிக்கிறாரு. ஏண்டா எங்க 2 பேருக்குள்ள சண்டை மூட்டு புரியா நீ? அவன் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க மகா கஞ்சன். நீங்க வாங்கி கொடுக்கலன்னா என்ன? எனக்கு பாருங்க எவ்வளவு நல்ல gift கிடைச்சிருக்குன்னு. எப்படி இருக்கு புடவை? நல்லா இருக்குல்ல? இந்த புடவை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நல்லா இருக்கு. என்ன விலை இருக்கு சொல்லுங்க? 300 ரூபாய் கொடுக்கலாமா? உங்களை மாதிரி கஞ்சம் வாங்கினாதான் 300 ரூபாய். இதோட விலை 51,558 ரூபாய். 51,000? புடவை விலை கேட்டா கடை விலை சொல்ற? அப்பா எனக்கு டீ ஷர்ட் பாரிஸ்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுல ஒண்ணும் அப்பா குறைச்சல் இல்ல. இது என்ன தெரியுமா? கூலிங் கிளாஸ். இத போட்டு பார்த்தா கெட்டவங்க கூட நல்லவங்களா தெரிவாங்களாம். கொண்டா போட்டு பாக்குறேன். கொண்டா. கெட்டவங்க நல்லவங்களா தெரிவாங்களா? என்ன பண்றாரு இவரு? இல்லையே, கெட்டவளா தான் தெரியுதா? இவ வேலை செய்யல. அதுக்கு காரணம் கூலிங் கிளாஸ் இல்ல, உங்க கண்ணு. நொல்ல கண்ணு. ஆமா, இதெல்லாம் என் தம்பியா உனக்கு கொடுத்தான்? வாங்கி இங்கே கொடுத்துட போறாரு. உங்க தம்பி ஒரு பெரிய gift பாக்ஸ் கொடுத்துருக்காரு. உள்ள பிரிச்சு பார்த்தா லேடிஸ் கர்ச்சீஃப், அதுவும் அழுக்கான கர்ச்சீஃப். பின்ன இதெல்லாம் யார் கொடுத்தாங்க? சித்தி. ரோஜா சித்தி. ரோஜா சித்தி. அந்த மகாலட்சுமி போட்டோ கடுகுமலை. ஓகே. அவளேதான். போன ஜென்மத்துல நான் அவளுக்கு அக்காவா இருந்ததுக்கே இவ்ளோ gift குடுக்கறாளே, இந்த ஜென்மத்துல நான் அவளுக்கு அக்காவா இருந்தேன்னா என்னெல்லாம் கிடைக்கும்? இந்த ஜென்மத்துல நீ அவளுக்கு அக்கா ஆகணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேனே, நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் வச்சுக்கேன், நீ அக்கா ஆயிடுவ, இவனுக்கெல்லாம் அவ சித்தி ஆயிடுவ. விளையாடாம இருக்கீங்களா? வேண்டாமா? பொண்டாட்டியோட பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்க தெரியல. இவருக்கு 2வது கல்யாணமா? நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீ கல்யாணம் பண்ணி போறியா? சட்டப்படி ஓகே, பட் கொஞ்சம் அசிங்கமா இருக்குமேன்னு பாக்குறேன். ரொம்ப பொறுமையை சோதிக்கிறீங்க. ரோஜாவை நம்ம பசங்க எப்படி கூப்பிடுறாங்க? ரோஜாவை பசங்க சித்தி. உங்க கடங்காரன் தம்பி அவனை எப்படி கூப்பிடுறாங்க? சித்தப்பா. இப்போதைக்கு இதுதான் மேட்டர். வேற எதுவும் கேட்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளவு குழப்பிட்டாளே அந்த ரோஜா. ஹூ இஸ் திஸ் ரோஜா? என்னங்க எழுந்திருக்க டைம் ஆகுது. குட் மார்னிங். இப்படியே இருந்தா குட் ஆஃப்டர்நூன் தான் சொல்லணும். காஃபி கொண்டு வரலையா? வெறுங்கையோட வந்திருக்க. அது ஒண்ணுதாங்க குறைச்சல் உங்களுக்கு. ஓ அப்படியா? சரி, உப்புலியை ரெடி பண்ணு, நான் கூட போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் நீயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை தானே? டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தா இன்னைக்கு என்ன கிழமை என்ன தேதின்னு எல்லாம் தெரியும். இப்படி லீவ் போட்டு லாங் லீவ்லயே இருந்தா ஒன்னும் தெரியாது. அப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? இன்னைக்கு சண்டேங்க. ஐ சண்டையா? ஐயா ஜாலி லீவு. இது வாரம் ஃபுல்லா வேலைக்கு போறாங்களே அவங்க இந்த வார்த்தையை சொல்லணும். நீங்க லீவ் போட்டு வீட்லயே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லா நாளும் சண்டே தான்.
இல்லையே, வித்தியாசம் இருக்க. சண்டேனா நீ வீட்டில் இருப்ப, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவியா? ம் அப்படியே நீ தொந்தரவு பண்ணிட்டாலும் என் புடவையெல்லாம் துவச்சு கொடுத்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு பாத்திரம்லாம் கழுவி கொடுத்து எல்லா வேலையும் நீங்க தான் பண்றீங்க பாருங்க. ம் எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே. அப்போ இப்படிதான் தூங்கிட்டு இருந்தீங்க. ம் ஏதோ வேலைக்கு போன வரைக்கும் கொஞ்சம் இழைச்சிருந்தீங்க. இப்ப நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருத்து போயிட்டீங்க. இல்லை இல்லை, நான் தான் டெய்லி 1 hour வாக்கிங் போகிறேன்ல. இந்த பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. எப்போ நீங்க டியூட்டி ஜாயின் பண்ண போறீங்க? தெரியல, இனிமே தான் அதை பற்றி யோசிக்கணும். யோசிக்கணுமா? ம் என்ன விளையாடுறீங்களா? தினம் எங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி ஏன் லாங் லீவ்ல இருக்காரு, அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லு, மாப்பிள்ளைக்கு பேங்கிங் வேலை போர் அடிச்சிருச்சு, பேங்கிங் ஃபோபியான்னு சொல்லு. சரி, உங்க அப்பாக்கு தெரியுமா நீங்க லீவ் போட்ட விஷயம்? அதெல்லாம் சொல்லலை. ஏன் சொல்லல? இங்கே நடக்கிறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லக்கூடாதுல்ல. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா. போய் ஏடிஎம்ல இப்ப பணம் எடுத்துட்டு வாங்க. என்னது, பணமா? ஆமாங்க, தேதி 2 ஆகுதுல்ல. 2ஆனா? உங்க சம்பளம் வந்திருக்கும்லங்க. சம்பளமா? ரொம்ப கிண்டல் தான் உனக்கு. விளையாடுறீங்களா? பால் காரணம் கொடுக்கணும், ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்கு. கீதா, நான் ஒன்று சொன்னா நீ கோச்சிக்க மாட்டிய? இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ கோவம் ஒரு மாதிரி சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நான் என்ன சொல்ல போறேன்னா, எனக்கு இந்த மாசம் சம்பளம் வராது. சம்பளம் வராதா? நீயே லாஜிக்கலா யோசிச்சு பார். எனக்கு இருக்கிறது 10 நாள் சிக் லீவு. நான் 1.5 மாசம் லீவ்ல இருந்தா எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? சம்பளம் வராம எப்படி குடும்பம் நடத்துறது? ஹே, ஏமா டென்ஷன் ஆகுற? ரொம்ப சிம்பிள். இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கோம், ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தா பைபாஸ்ல வண்டி எல்லாம் திருப்பி விடல. அந்த மாதிரி என்னோட சம்பளம் ஹைவேஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, சம்பளம் கட்டு. ஒன்னுது பைபாஸ். நாம அதை வச்சு குடும்பம் நடத்திக்கலாமே. உங்களை என்ன பண்ற பாருங்க. அடி பாவி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நானே முதல்ல சம்பளம் கட்டுங்கிற, நீ மொபைல தூக்கி எறிகிற. இதெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா, இல்ல நீ தான் வாங்கி கொடுப்பியா? உங்களுக்கு திடீர்னு சம்பளம் வரலன்னா எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன், உங்களையும் சேர்த்து உடைப்பேன். ஏன் சம்பளம் பாதி கார்ல உனக்கே போயிடும். கொஞ்சம் பணத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். பாத்தீங்களா, நான் யோசிக்கவே இல்லையே. என்ன டென்ஷன் பண்றீங்க நீங்க. அந்த மிச்ச மீதி சம்பளம் சொல்லுவல்ல, அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் குடும்பம் நடத்திடுறேன். வெக்கமா இல்ல? பொண்டாட்டி சம்பளத்துல குடும்பம் நடத்துறாராம். நான் ஏமா வெக்கப்படணும்? நான் அடுத்த பொண்டாட்டிகிட்ட போய் கையேந்துறேன். நான் ஏன் பொண்டாட்டிகிட்ட கையேந்துறேன், அதுல தப்பே இல்லம்மா. நீங்க அவ்வளவு சொரண கிட்ட போயிருக்கீங்களா? நீங்க யார்கிட்ட சொன்னா வழிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கே அலற வச்சுட்டு உங்களை ஆபீஸ் போக வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. கீதா ஒரு நிமிஷம். இப்போ இதெல்லாம் தூக்கி போட்ட, நானும் கேட்ச் பிடிச்சேன் டோனி மாதிரி. இந்த ஒரு காஃபியாவது. கரெக்ட் தான். அந்த தலைக்கடை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இந்தா. நீங்க கெட்ட காஃபி வயிறு எரியுது. யோ ஆரோக்கியா, ஏன் இப்படி இருமிட்டு இருக்க? இந்த இருமலோட எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த நீ? லீவ் போட்டு தொலைக்க வேண்டியதானே? ஐயா, சிக் லீவ் முடிஞ்சு போச்சு. சிக் லீவ் முடிஞ்சா என்ன? நான் ஆபீஸ்ல நம்ம ரூல்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்றேன். 365 நாள் உனக்கு சிக் லீவ் தரேன். நீ ஆபீஸ்க்கு வராதயா. இன்டர்நேஷனல் ஃபூல், நேஷனல் இடியட். என்னதான் நொந்து போன சங்கமா இருந்தாலும் இப்படியா இருமருது? டிபி ஹாஸ்பிடல் மாதிரி. இதுக்கும் இருமல் தான் பதிலா? யூ இன்டர்நேஷனல் ஃபூல், நேஷனல் இடியட். சரி பாஸ்கர், பாஸ்கர் 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 இருமாதையா, இதுக்கு தான் உன்னை லீவ் போட சொன்னேன். பாஸ்கர் எங்கேயா போய் தொலைஞ்சான் அவன்? பாஸ்கர், என்ன இது அலிபாபா 40 தீவ்ஸ் மாதிரி புகை திறக்கிற மாதிரி கொட்டாய் விட்டுன்னு வர நீ? சார், அது வந்து வானா தெரியும். அப்புறம் என் பொண்டாட்டிம்ப நைட்டு பூரா தூக்கம் இல்லம்ப உன் லீலா வினோதங்கள்லாம் சொல்லுவேன் நீ. இன்டர்நேஷனல் ஃபூல், நேஷனல் இடியட். யோ, இது என் டயலாக். நீ ஏன் சொல்ற? யூஸ்லெஸ் ஃபெலோ. இந்த சங்கத்துக்கு நான் வந்தப்போ என் பிபி 120 தான் இருந்தது. ஒரு 5 நிமிஷம் உங்க 2 பேர்ட்டி பேசினா 150 எகிருதியா? இன்டர்நேஷனல் ஃபூல், நேஷனல் இடியட்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அந்த சிவம் வேலை செஞ்சா இல்லையா, அதான் டென்ஷன் ஆயிடுற. யூ ப்ளீஸ் கீப் குவைட். டோன்ட் டாக் அபௌட் ஹர். அவளை பத்திலாம் நீ பேசாத. நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா உனக்கு? இல்லையே. நானே சொல்றேன். நம்ம சங்கத்தை தமிழ்நாடு பூரா பல பிரான்ச்சா பண்றதுக்கு பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்க சொல்றேன். அப்ப என்ன பண்ண நீ? We want 6 people for vacancies கொடுத்து பலா we want 6 people for vacancies கொடுத்துட்டியா நீ? அது பார்க்காம அட்வர்டைஸ்மென்ட் அவனும் போட்டான். அடுத்த நாளே போலீஸ் வந்துட்டாயா? ஒரே தடவை தப்பா டைப் பண்ணிட்டேன், அதுக்கு போலீஸா?
சரி அத்தை விடு, நான் ஒரு முக்கியமான விஷயம் திங்க் பண்ணோம். செத்த கம்முன்னு இரு, டிஸ்டர்ப் பண்ணாம. ஒன்ன தாயா இதுதாயா நான் லீவ் போட சொன்ன உன்னை. யோ முக்கியமான விஷயம் சொன்னேன்ல, பாயா அந்த சைடு வந்து குனிஞ்சு பாக்குறான். எங்க வீட்டுக்கு வர அந்த மர்ம பொண்ணு யாரு? அண்ணன் சந்தான கிருஷ்ணன், வில்லி காமாட்சி, ரெண்டு பேரும் அவளை பத்தி பெருமையா பேசுறாங்களே. என்ன வாய் நிறைய சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடுற கப்பும் பப்பும் அவளை சித்தின்னு கூப்பிடுறாங்களே. ஹூ இஸ் ஷி? யார் அந்த பொண்ணு? பிரசிடென்ட் சார், யோ சும்மா இரியா, முக்கியமா யோசிச்சுட்டு இருக்கேன்ல, பேசாம இரியா நீ. இப்ப சேர்ந்திருக்க புதுசா சிவசிந்தாமணி வேலைக்கு அவ சாதாரண ஆள் இல்லப்பா, ஃப்ராடு சீட். என்னப்போ எனக்கு தெரியுதே, உளராத நீ. உன்னை பிஏ போஸ்ட்னு தூக்கிட்டு அவளை எனக்கு பிஏ பண்ணதுன்னு பொறாமையில பேசுற நீ. அது புறாமல கல்யாணம், அவ சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இங்கேயே சுத்தின்னு இருக்கா. யோ அவ என்ன சுத்துறது ஏதோ ஒண்ணுக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனா சொத்துக்காக இல்லையா, என் அழகுக்காக. இல்லையா? என்ன எனக்கு அழகு இல்லையா? அது இல்லையா, இந்த ஆஃபீஸில் எல்லாரும் ஏமாத்தி உன் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டா. என்னையா புரியாம பேசுற நீ? இந்த டைட்டானிக், மரோ சரித்ரா, இந்த மாதிரி லவ் ஸ்டோரிலாம் நீ பார்த்தது இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையோட போனு அட்ரஸ்லாம் கேட்கிற அளவுக்கு போறான்னா என்ன அர்த்தம்? அவனோட முகம் அவன் மைண்ட்ல அழகா பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம்யா. லவ் ஸ்டோரி கிரைம் ஸ்டோரி ஆகிட்டே இன்டர்நேஷனல் நேஷனல் இடியட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சிவன் சிந்தாமணி, வெல்கம் வெல்கம். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, நீ 1 hour தான் லேட்டா வந்திருக்க. இந்தியா சுதந்திர நாடு, இப்ப யார் வேணா எங்க வேணா லேட்டா வரலாம். யூ இன்டர்நேஷனல் ஃபூல், நேஷனல் இடியட். சார் என்ன திட்டினீங்களா? ஒன்ன இல்லம்மா, இந்த ஓல்டு மேனை திட்டின. சார் உங்களை பார்த்தா ஏதோ கோவமா இருக்க மாதிரி தெரியுது. உங்க பிஏனா என்கிட்ட சொல்லக்கூடாதா? யோ ஆரோக்கியம், அவ எவ்வளவு அக்கறையா பேசுறா பத்தியா? என்னைக்கான நீ இந்த மாதிரி அன்பா என்ன விசாரிச்சியா? நீ இன்டர்நேஷனல் ஃபூல். அவரை விடுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். அதான் நான் சொன்னேனேம்மா, ஏதோ ஒரு மர்ம பொண்ணு எங்க வீட்டுக்கு வராளாம், யாருன்னே தெரியலம்மா எனக்கு. அப்படியா சார்? அவ அழகா இருந்தாளா? ஏதோ சுமாரா இருப்பாளாம். எங்க அண்ணனும் அண்ணியும் அவளை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளவு உயர்வா பேசினா நீ ஏமா எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, இந்த விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொன்னேன். அவ ரொம்ப ரிச்சா, மெடகு மலையில கொடகு வச்சிருக்காளாம். சார் அது கொடகு மலையில மெலக் எஸ்டேட். நீங்க தப்பா சொல்றீங்க சார். அது எப்படிமா உனக்கு கரெக்டா தெரியும்? அத நீங்க சொன்னதை வச்சு சொன்னேன். காமன் சென்ஸ். ஓ காமன் சென்ஸா? அவளை பத்தி அங்க அடையாளம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கேம்மா. அவ வந்து ஒரு 5.4 உயரமா, கிட்டத்தட்ட உன் ஹைட்டுமா. கலர் கூட கருப்பு இல்லாம வெள்ளையும் இல்லாம மா நிறமா, கிட்டத்தட்ட உன் கலர் தான். கொஞ்சம் தாட்டியா இருப்பாளாம். அது கூட ஒன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த மர்ம பொண்ணு எப்படியானா கண்டுபிடிக்கணுமா. டேய் சொட்ட மண்டையா, உன் கண்ணு முன்னாடி நிக்கிற நான் தாண்டா அது. நீயும் உங்க அண்ணனும் குரங்கு அப்பத்துக்கு சண்டை போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. அந்த நிலத்தை தட்டிட்டு போறது நான் தான். சார் இதானா மேட்ரு? அதான் அந்த பொண்ணோட அங்க அடையாளங்கள்லாம் சொல்லிட்டீங்கல்ல. நீங்க கவலையே படாதீங்க, என்ன உங்க ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போங்க, நாம கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய சிட்டில அவளை எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? முடியும் சார், கண்டிப்பா அவ உங்க பக்கத்திலே தான் சுத்திட்டு இருப்பா. நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஓ நீ சொல்றது ரொம்ப ரைட்டுமா. யூ see the criminals will always return to the scene of the crime மா. நான் சின்ன வயசுல நிறைய ஐஸ் பாய்ஸ்லாம் விளையாடி இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார், பொதுவாவே அழகும் அறிவும் சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க விஷயத்துல சேர்ந்திருக்கே. நீ ட்ரெஸ் மாத்திரம் வெளிப்படையா பண்ணலமா, நீ வெளிப்படையாம பேசுற நீ. ஐ லைக் இட். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னம்மா, சம்பள உயர்வு வேணுமா? இல்ல சார், பணப்பொட்டி சாவியே வேணும். என்ன சொல்ற நீ? ஒண்ணுமே புரியலையேம்மா. என் வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை வர முடியுமா சார்? நானும் அததாமா சும்மா இறையா, நல்ல சந்தர்ப்பத்துல இருமற நீ. நானே உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்து இவ்வளவு அறிவுபூர்வமா வளமா ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு கங்க்ராச்சுலேட் பண்ணுமா நானு. சார் நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லன்னு. ஐயோ சாரிமா. அப்ப நீ சிங்கிளா? நீ சிங்கிளா இருக்கும்போது நான் உங்க வீட்டுக்கு வந்தா சமுதாயம் தப்பா பேசுமேம்மா. இல்ல சார், நான் எங்க அக்கா புருஷனோட இருக்கேன். அக்காவோட இருக்கேன்னு சொல்லுமா. இல்ல சார், அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. யமதர்ம உங்க வீட்டுக்கு சீசன் டிக்கெட் வாங்கிட்டான் போல இருக்கு. அக்காவும் இல்லாம அக்கா புருஷனோட இருந்தா ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே. இல்ல சார், அவரு உங்கள மாதிரி. என்ன ஃப்ராடா? உத்தம. என்ன நீ உத்தமன் சொல்லிட்ட. டெஃபினட்டா நான் வந்து அவரை மீட் பண்றேம்மா. தேங்க்யூ சார். நீங்க என் அம்மா அப்பா பத்தி பேசினதும் என் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நாம கொஞ்சம் பார்க் வரைக்கும் போய் பேசலாமா? ஆஃப் கோர்ஸ், போய் பேசலாமே.
பெருசு வரட்டா? வியாதியஸ்தன்ட்ட என்ன பேச்சு? போயிட்டு வாமா நீ. இருமின் கடை ஆரோக்கியம். நாங்க 2 பேரும் பார்க்குக்கு போறோம். யார் வந்து கேட்டாலும் ஹோட்டல் பார்க்ல மீட்டிங் பண்றோம்னு சொல்லணும். புரிஞ்சுதா? இருமாதையா முடியல உன் கூட. ஹோட்டல் பார்க்குக்கு போய் சிக்கிக்க போறோம். அங்கிள் ஆ ஒரு நிமிஷம் வாங்களேன். டேய் வாடாடே, கேட்கணும்னு இருந்தேன்டா. உங்க பாட்டியை கடத்தின்னு போனாங்களே, ஏதாவது தகவல் வந்துதா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல அங்கிள். அது தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன. என்னடா? நான் உங்களை கூப்பிட்டது வேற விஷயத்துக்காக. என்னது? இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு ஸ்வீட்டு? என் பாட்டி அந்த டார்ச்சர் ராஜாமணியை கடத்தினதுக்கு தான். ஏண்டா பாட்டியை கடத்தினா சந்தோஷப்பட்டு ஸ்வீட்டா கொடுப்பாங்க, வருத்தப்பட்டு சேவரையில் கொடுக்கணும்? ஆ சும்மா இருங்க அங்கிள். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆகஸ்ட் 15. ஆனா எனக்கு சுதந்திரம் கிடைச்சது மார்ச் 15. அதென்ன மார்ச் 15? அங்கிள் இந்தியாவுக்கு சுதந்திரம் மிட் நைட்ல கிடைச்சது, எனக்கு சுதந்திரம் மிட் டேல கிடைச்சிருக்கு. என்னடா சொல்றடே? உங்க பாட்டி ஒன்ன டார்ச்சர் பண்ணிருக்கலாம், அதுக்காக இப்படியா? உதாரணத்துக்கு என் தம்பி ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது லாரி அவன் மேல மோதி டயர் அவன் மண்டை மேல ஏறி கசங்கி செத்து போயிட்டான் வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொல்றேன்டா. ஓ இல்லனா அவன் ஸ்கூட்டர்ல போயிட்டே இருக்கும்போது காத்தாடி மாஞ்சா வந்து அவன் கழுத்தை அறுத்து ரத்தம் பீரிட்டு வந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. இல்லையே, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பேச்சுக்கு சொல்ற மாதிரி இல்லையே. உங்க மனசுல இருக்கிற ஆசையை சொல்ற மாதிரில இருக்கு. சரி அப்படியே வச்சுக்கடா. அப்படி என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கதறி கதறி தேம்பி தேம்பி அழுவேன். ஏன்? பிகாஸ் த ஊர் இஸ் வாட்சிங் மீ. ஓ அப்ப ஊருக்காக வருத்தப்படுற மாதிரி நடிக்க சொல்றீங்க. நெவர். சரி அதை விடுறா. எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு என் தம்பிக்காவது இந்த சொத்து சண்டை இருக்கு, உனக்கும் உன் பாட்டிக்கும் கால்னா சொத்து கிடையாது, அப்புறம் என்ன சண்டை? இத பாருங்க அங்கிள், இந்த காம்பவுண்ட்ல நான் யார்கிட்டயாவது கத்தி பேசியிருக்கேனா? இல்ல. சண்டை போட்டிருக்கேனா? இல்ல. அப்போ அந்த கேள்வி கிட்ட மட்டும் ஏன் நான் அப்படி பண்றேன்? ஏன்? ஏன்னா எல்லாம் டார்ச்சர் அங்கிள். உங்களுக்கு இந்த சைனைட் டேஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? சைனைட் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் பொண்டாட்டி சமையலை விட பெட்டரா இருக்குன்னு மட்டும் தெரியும். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அங்கிள். உலகத்துல அந்த டேஸ்ட் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதை சாப்பிட்ட உடனேமே செத்து போயிடுவாங்க. ஓ, ஆனா அந்த டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன டேஸ்ட்? பிட்டர், கசப்பு. எதை வச்சு சொல்றேன்னு தெரியுமா? என் பாட்டி நடமாடும் சைனைட். என்ன ஃபீலிங்ஸ் இருந்தா சைனே போட தெரியாத உன் பாட்டிய நடமாடும் சைனைடுன்னு சொல்லுவேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேன். அங்கிள் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன? நான் நேரா திருப்பதிக்கு போறேன். என் பாட்டி மட்டும் திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த பெருமாளுக்கு மொட்டை போட போறேன். தனியா போகாது, ஆ. நானும் வந்து மொட்டையை போடுறேன். எதுக்கு அங்கிள்? இல்ல ஒருவேளை என் தம்பிக்கு இந்த பாரிசுவாய் நோய் அட்டாக் வந்து அவன் கை கால் இழுத்துன்னு செத்து போயிட்டான் வச்சுக்கேன், நானும் வந்து மொட்டையை போடுறேன். அவன் சொத்தெல்லாம் என் பேருக்கு வரும். நானும் என் ஒய்ஃபும் we will go to Paris for second honeymoon. வர திருப்பதி பெருமாள் கிட்ட என்னத்தெல்லாம் வேண்டிக்கிறதுன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. ஒத்துக்க மாட்டாரா? ஹலோ. ஹலோ அப்பா. என்னடா வெங்கடேஷா, என்ன விஷயம்? நாம நினைச்ச மாதிரியே கீதா என் சம்பளத்தை பத்தி கேட்டா. கீதா மட்டும் இல்ல, 1ஆம் தேதி ஆச்சுன்னா எல்லா பொண்டாட்டிகளும் அதுதான் கேட்பாங்க. நான் இந்த மாசம் சம்பளமே இல்ல, லாஸ் ஆஃப் பெயின் சொன்னேன். ஷாக் ஆயிட்டா. டாக்டர் உன் முகத்துல எத்தனை தையல் போட்டாரு? தையலா? எதுக்குப்பா? நீ சம்பளம் இல்லைன்னு சொன்ன உடனே கையில கிடைச்சது தூக்கி அடிச்சிருப்போ, உன் முகத்துல பட்டிருக்குமே. நிறைய தூக்கி அடிச்சா நான் உங்க புள்ளப்பா. எஸ்கேப். அவசரப்படாத. அடுத்த மாசம் நீ சொல்லுவேல சம்பளம் இல்லைன்ட்டு 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணிருப்பாள, கரெக்டா விடுவ மூஞ்சில. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ ரொம்ப கோவப்படுறாப்பா. பின்ன தென்னங்குச்சி இல்லைன்னாலே கோவப்படுறவ தங்க கம்பி இல்லைன்னா சும்மா இருப்பாளா? அப்பா எனக்கு ஒரு 40 அடி உயரத்துல கம்பியில நடக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப இல்லடா, கெட்டி மேல அடிச்சு 3 முடிச்சவ கழுத்துல கட்டினியே, அன்னிலேருந்தே நீ ஒத்த கயிறுல தான் நடந்துட்டு இருக்கிற. ஆனா இப்பதான் நீ கீழே விழுந்து அடிபடாம இருக்கிற நான் ஒரு பெரிய வலையே போட்டிருக்கிறேன். கவலைப்படாத. சரிப்பா.